அனைவருக்கும் வணக்கங்க. 8th ஜியோகிராஃபியில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாங்க. இதில் மொத்தம் 8 லெசன் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு 4 லெசனுக்கு உண்டான ஆன்சர் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்குங்க. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோவில் லெசன் 5, 6, 7, 8க்கு உண்டான புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாங்க. தலைப்பு அலகு 5 இடர்கள். ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவீதம் டேஸ். ஆன்சர் 78.09% ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க 78.9% காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவீதம் ஆகுங்க. செகண்ட் கொஸ்டின் இந்திய பெருங்கடலில் சுனாமி 2004ஆம் ஆண்டில் ஏற்பட்டது. ஆன்சர் 2004. செகண்ட் ஆப்ஷனுங்க சுனாமி 2004ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடலில் ஏற்பட்டதுங்க. தேர்ட் கொஸ்டின் சுனாமி என்ற சொல் ஜப்பானிய மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் ஜப்பானிய. தேர்ட் ஆப்ஷனுங்க சுனாமி என்ற சொல் ஜப்பானிய மொழியிலிருந்து பெறப்பட்டது. இது 2004ஆம் ஆண்டு ஏற்பட்டதுங்க. ஃபோர்த் கொஸ்டின் புவி மேற்பரப்பு நீருக்கு ஏரிகள் எடுத்துக்காட்டாகும். ஆன்சர் ஏரிகள். ஃபோர்த் ஆப்ஷனுங்க ஏரிகள் புவி மேற்பரப்பு நீருக்கு எடுத்துக்காட்டாகுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் பருவமழை பொய்ப்பின் காரணமாக வறட்சி ஏற்படுகிறது. ஆன்சர் வறட்சி. செகண்ட் ஆப்ஷனுங்க பருவமழை பெய்யவில்லை என்றால் வறட்சி ஏற்படுங்க. அடுத்ததுங்க செகண்ட் ரோம் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இடர்கள் பேரழிவுக்கு வழிவகுக்கிறது. ஆன்சர் பேரழிவு. செகண்ட் கொஸ்டின் நிலச்சரிவு இயற்கை இடருக்கு ஓர் எடுத்துக்காட்டாகும். ஆன்சர் இயற்கை. நிலச்சரிவு என்பது இயற்கை இடருக்கு ஓர் எடுத்துக்காட்டு ஆகுங்க. தேர்ட் கொஸ்டின் இடர்கள் தோன்றுவதன் அடிப்படையில் இடர்களை 8 வகைகளாக பிரிக்கலாம். ஆன்சர் 8. ஃபோர்த் கொஸ்டின் தீவிரவாதம் மனிதனால் தூண்டப்பட்ட இடருக்கு ஓர் எடுத்துக்காட்டு ஆகும். ஆன்சர் மனிதனால் தூண்டப்பட்ட. தீவிரவாதம் என்பது மனிதனால் தூண்டப்பட்ட இடருக்கு ஓர் எடுத்துக்காட்டு ஆகுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் நைட்ரஜன் ஆக்சைடுகள் மனிதர்களை பாதிக்கும் முதல் நிலை மாசுபடுத்திகள் ஆகும். ஆன்சர் முதல் நிலை. நைட்ரஜன் ஆக்சைடுகள் மனிதர்களை பாதிக்கும் முதல் நிலை மாசுபடுத்திகள் ஆகும். சிக்ஸ்த் கொஸ்டின் செர்னோபில் அணு விபத்து 1986ஆம் ஆண்டில் நடைபெற்றது. ஆன்சர் 1986. செர்னோபில் அணு விபத்து 1986ஆம் ஆண்டு நடைபெற்றதுங்க. அடுத்ததுங்க தேர்ட் ரோம் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் நிலை மாசுபடுத்திகள் சல்பர் ஆக்சைடுகள். செகண்ட் ஒன் அபாயகர கழிவுகள் காலாவதியான மருந்துகள். தேர்ட் ஒன் நில அதிர்வு சுனாமி. ஃபோர்த் ஒன் வானிலையியல் வறட்சி மழை பொழிவு குறைதல். ஃபிஃப்த் ஒன் மனிதனால் உருவாக்கப்படும் இடர் தீவிரவாதம். ஆன்சர் 53214ங்க. அவ்வளவுதாங்க. ஃபிஃப்த் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது அலகு 6 தொழிலகங்கள். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள் டேஸ் பிரிவுகளின் கீழ் வருகின்றன. ஆன்சர் சிறிய அளவிலான தொழிலகம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள் சிறிய அளவிலான தொழிலகம் எனப்படுகிறது. செகண்ட் கொஸ்டின் உடைமையாளர்கள் அடிப்படையிலான தொழிலகங்கள் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் 4. தேர்ட் கொஸ்டின் அமுல் பால் பண்ணை தொழிலகம் கூட்டுறவுத்துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஆன்சர் கூட்டுறவுத்துறை. தேர்ட் ஆப்ஷனுங்க அமுல் பால் பண்ணை தொழிலகம் கூட்டுறவுத்துறைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஃபோர்த் கொஸ்டின் இரும்பு எஃகு மற்றும் சிமெண்ட் தொழிலகங்கள் கனிம வளம் சார்ந்த தொழில்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஆன்சர் கனிம வளம். செகண்ட் ஆப்ஷனுங்க ஃபிஃப்த் கொஸ்டின் சார்புத்துறை 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் 2. தேர்ட் ஆப்ஷனுங்க சார்புத்துறை 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வங்கித்துறை என்பது சார்புநிலை பொருளாதார நடவடிக்கை ஆகும். ஆன்சர் சார்புநிலை. வங்கித்துறை என்பது சார்புநிலை பொருளாதார நடவடிக்கை ஆகும். செகண்ட் கொஸ்டின் 3ஆம் நிலை தொழில்கள் 4ஆம் மற்றும் 5ஆம் நிலையாக வகைப்படுத்தப்படுகிறது. ஆன்சர் 4ஆம் நிலை மற்றும் 5ஆம் நிலை. தேர்ட் கொஸ்டின் அரசாங்க முடிவெடுக்கும் செயல்முறைகள் 5ஆம் நிலை துறையின் கீழ் வரும் 3ஆம் நிலை செயல்பாடு ஆகும். ஆன்சர் 5ஆம் நிலை. அரசாங்க முடிவெடுக்கும் செயல்முறைகள் 5ஆம் நிலை துறையின் கீழ் வரும் 3ஆம் நிலை செயல்பாடு ஆகும். ஃபோர்த் கொஸ்டின் மூலப்பொருட்கள் அடிப்படையில் பருத்தி நெசவாலை ஒரு வேளாண் சார்ந்த தொழிலாகுங்க. ஆன்சர் வேளாண் சார்ந்த. ஃபிஃப்த் கொஸ்டின் பெரிய அளவிலான தொழிற்சாலையை நிறுவுவதற்கு தேவையான மூலதனம் டேஸ். ஆன்சர் 1 கோடிக்கு மேல். பெரிய அளவிலான தொழிற்சாலை நிறுவுவதற்கு தேவையான மூலதனம் 1 கோடிக்கு மேல் தேவைப்படுகிறதுங்க. அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் நீதித்துறை 5ஆம் நிலை செயல்பாடுகள். செகண்ட் ஒன் தொலைக்காட்சி ஒளிபரப்பு 4ஆம் நிலை செயல்பாடு. தேர்ட் ஒன் புவியியல் காரணிகள் மூலப்பொருட்கள். ஃபோர்த் ஒன் மூலதனம் புவியியல் அல்லாத காரணிகள். ஃபிஃப்த் ஒன் பஜாஜ் ஆட்டோ தனியார் துறை. ஆன்சர் 54231ங்க. அடுத்ததுங்க அலகு 7 கண்டங்களை ஆராய்தல் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை டேஸ். ஆன்சர் நன்னம்பிக்கை முனை. தேர்ட் ஆப்ஷனுங்க நன்னம்பிக்கை முனை என்பது ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை ஆகுங்க.
செகண்ட் கொஸ்டின் எகிப்திற்கும் சினாய் தீபகற்பத்திற்கும் இடையில் ஒரு நிலசந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய் டேஸ். ஆன்சர் சூயஸ் கால்வாய். தேர்ட் ஆப்ஷனுங்க. எகிப்திற்கும் சினாய் தீபகற்பத்திற்கும் இடையில் ஒரு நிலசந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய் சூயஸ் கால்வாய் எனப்படும். தேர்ட் கொஸ்டின் மத்திய தரைக்கடல் காலநிலையோடு தொடர்புடைய பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன், சராசரி மழையளவு 15 சென்டிமீட்டர் என்பது தவறுங்க. செகண்ட் ஒன், கோடைகாலம் வெப்பமாகவும் வறண்டதாகவும் குளிர்காலம் மழையுடன் இருக்கும் என்பது சரிங்க. தேர்ட் ஒன், குளிர்காலம் குளிர்ச்சியாகவும் வறண்டும் கோடை வெப்பமாகவும் ஈரப்பதத்துடன் இருக்கும் என்பது தவறுங்க. ஃபோர்த் ஒன், சிட்ரஸ் வகை பழங்கள் வளர்க்கப்படுகின்றன என்பது சரிங்க. ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க. 2 மற்றும் 4 சரிங்க. ஃபோர்த் கொஸ்டின், ஆஸ்திரேலியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரிக்கும் மலைத்தொடர் டேஸ். ஆன்சர் பெரிய பிரிப்பு மலைத்தொடர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. பெரிய பிரிப்பு மலைத்தொடர் என்பது ஆஸ்திரேலியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரிக்கும் மலைத்தொடர் ஆகும். ஃபிஃப்த் கொஸ்டின், கல்கூர்லி சுரங்கம் டேஸ் கனிமத்திற்கு புகழ்பெற்றது. ஆன்சர் தங்கம். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. கல்கூர்லி சுரங்கம் தங்கத்திற்கு புகழ்பெற்றதுங்க. அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அட்லஸ் மலை வடமேற்கு ஆப்பிரிக்கா கண்டத்தில் அமைந்துள்ளது. ஆன்சர் வடமேற்கு ஆப்பிரிக்கா. அட்லஸ் மலை வடமேற்கு ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளதுங்க. செகண்ட் கொஸ்டின், ஆப்பிரிக்காவின் மிக உயரமான சிகரம் கிளிமாஞ்சோரோ ஆகும். ஆன்சர் கிளிமாஞ்சோரோ. ஆப்பிரிக்காவின் மிக உயரமான சிகரம் கிளிமாஞ்சோரோ ஆகும். தேர்ட் கொஸ்டின், ஆஸ்திரேலியாவில் அதிகமாக காணப்படும் மரம் யூகாலிப்டஸ் ஆகும். ஆன்சர் யூகாலிப்டஸ். ஃபோர்த் கொஸ்டின், ஆஸ்திரேலியாவில் உள்ள மிதவெப்ப மண்டல புல்வெளிகள் டவுன்ஸ் என அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் டவுன்ஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், அண்டார்டிகாவில் நிறுவப்பட்ட முதல் இந்திய ஆய்வு நிலையம். ஆன்சர் தட்சின் கங்கோத்ரி. தட்சின் கங்கோத்ரி என்பது அண்டார்டிகாவில் நிறுவப்பட்ட முதல் இந்திய ஆய்வு நிலையங்க. அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர். ஃபர்ஸ்ட் ஒன், பின்னாக்கல் சுண்ணாம்பு பாறை தூண்கள். செகண்ட் ஒன், கிரில் சிறிய செம்மீன். தேர்ட் ஒன், நெருப்பு கோழி பறக்க இயலாத பறவை. ஃபோர்த் ஒன், ஐரி ஏரி உப்பு ஏரி. ஃபிஃப்த் ஒன், புவியின் அணிகலன் புவியிடை கோட்டு காடுகள். ஆன்சர் 5 4 2 3 1. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று அரோரா என்பது வானத்தில் தோன்றும் வண்ண ஒளிகள் ஆகும் என்பது சரிங்க. காரணம், அவை வளிமண்டலத்தின் மேலடுக்கு காந்த புயலால் ஏற்படுகின்றன என்பது சரிங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கூற்று மற்றும் காரணம் உண்மை. கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கம். செகண்ட் கொஸ்டின், கூற்று ஆப்பிரிக்காவின் நிலவியல் தோற்றங்களில் ஒரு முக்கிய அம்சம் பெரிய பிளவு பள்ளத்தாக்கு ஆகும் என்பது சரிங்க. காரணம், புவியின் உள்விசை காரணமாக புவியின் மேற்பரப்பில் உண்டான பிளவு என்பது சரிங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் ஆகும். அடுத்ததுங்க அலகு 8, புவி படங்களை கற்றறிதல். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புவிப்பட தயாரிப்பு முறை குறித்து கையாளும் பாடப்பிரிவு டேஸ் ஆகும். ஆன்சர் புவி படவியல். செகண்ட் ஆப்ஷனுங்க. புவி படவியல் என்பது புவிப்பட தயாரிப்பு முறை குறித்து கையாளும் பாடப்பிரிவு ஆகும். செகண்ட் கொஸ்டின், ஒரு பகுதியின் இயற்கை அம்சங்களை காட்டும் புவிப்படம் டேஸ். ஆன்சர் நிலத்தோற்ற புவிப்படம். செகண்ட் ஆப்ஷனுங்க. நிலத்தோற்ற புவிப்படம் என்பது ஒரு பகுதியின் இயற்கை அம்சங்களை காட்டும் புவிப்படம் ஆகும். தேர்ட் கொஸ்டின், ஆழம் குறைந்த நீர்ப்பகுதிகள் டேஸ் வண்ணம் மூலம் குறிப்பிடப்படுகிறது. ஆன்சர் வெளிர் நீலம். தேர்ட் ஆப்ஷனுங்க. ஆழம் குறைந்த நீர்ப்பகுதிகள் வெளிர் நீலம் வண்ணம் மூலம் குறிப்பிடப்படுகிறது. ஃபோர்த் கொஸ்டின், பிளான்கள் என்று அழைக்கப்படும் புவிப்படங்கள் காணி புவிப்படங்கள் ஆகும். ஆன்சர் காணி புவிப்படங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், மக்கள் தொகை பரவலை டேஸ் மூலம் காண்பிக்கலாம். ஆன்சர் வண்ணங்கள். செகண்ட் ஆப்ஷனுங்க. மக்கள் தொகை பரவலை வண்ணங்கள் மூலம் காண்பிக்கலாம். அடுத்ததுங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புவிக்கோள மாதிரி என்பது டேஸின் உண்மையான உருவ மாதிரியாக்கம் ஆகும். ஆன்சர் புவியின். புவிக்கோள மாதிரி என்பது புவியின் உண்மையான உருவ மாதிரியாக்கம் ஆகும். செகண்ட் கொஸ்டின், புவியின் கோள வடிவத்தை ஒரு சமதள பரப்பில் வரையப்படும் முறை டேஸ் எனப்படும். ஆன்சர் வரைபட கோட்டு சட்டம். புவியின் கோள வடிவத்தை ஒரு சமதள பரப்பில் வரையப்படும் முறை வரைபட கோட்டு சட்டம் எனப்படும். தேர்ட் கொஸ்டின், சம அளவு உயரமுள்ள இடங்களை இணைக்கும் கோடு சம அளவு கோடு எனப்படும். ஆன்சர் சம அளவு கோடு. ஃபோர்த் கொஸ்டின், காணிப்படங்கள் பொதுவாக அரசாங்கத்தால் பராமரிக்கப்படுகின்றன. ஆன்சர் அரசாங்கம். ஃபிஃப்த் கொஸ்டின், கருத்துப்படங்கள் புவிப்படங்கள் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றன. ஆன்சர் கருத்துப்படங்கள். கருத்துப்படங்கள் புவிப்படங்கள் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றன. அடுத்ததுங்க பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், புவிப்பட விளக்கம். புவிப்படத்தின் திறவுகோல். செகண்ட் ஒன், வடகிழக்கு 45 டிகிரி. தேர்ட் ஒன், சம உயரக்கோடு பழுப்பு நிறம். ஃபோர்த் ஒன், காணிப்படங்கள் வரி விதிப்பு. ஃபிஃப்த் ஒன், நிழற்பட்டை படம் கருத்துப்படங்கள்.
ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க 41253ங்க. அடுத்ததுங்க சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று. சிறிய அளவை புவிப்படங்களில் பிரதான தோற்றங்களை மட்டுமே காண்பிக்கப்படுகின்றன என்பது சரிங்க. காரணம் குறைந்த அளவு இடமே உள்ளதால் பெரிய பரப்பிலான கண்டங்கள் மற்றும் நாடுகள் போன்றவற்றை மட்டுமே காண்பிக்க இயலும் என்பது சரிங்க. ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனுங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. செகண்ட் கொஸ்டின் கூற்று. மரபு குறியீடுகளும் சின்னங்களும் வரைபடத்தின் திறவுகோல் ஆகும் என்பது சரிங்க. காரணம் இவை குறைந்த அளவிலான படத்தில் அதிக விவரங்களை தருகின்றன என்பது சரிங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அவ்வளவுதாங்க. இதோட 5, 6, 7, 8 லெசனுக்கு உண்டான புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.